என்ன சிந்தனையோடு அலைந்து கொண்டிருக்கிறாய் கஜானனா? நான் என்ன சிந்தனையில் இருப்பேன்? அது என்னவென்று உனக்கு தெரியாதா கௌரி புத்ரா? ஏன் தெரியாது? உன் மனதுதான் எனக்கும், என் மனதுதான் உனக்கும். இருவரும் ஒருவரை பற்றி ஒருவர் அறிவோம். ஏனென்றால் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் விருப்பப்படி எனக்கும் உனக்கும் இடையே எந்த ரகசியமும் இல்லை. பிறகு எதற்காக கேட்கிறாய்? என்ன சிந்தனை இப்பொழுது உன் மனதில் இருக்கிறதோ அதை நீ என்னிடம் கேட்கலாமே கஜானனா. தயங்க தேவையில்லையே. உன் சந்தேகத்தை வாய்விட்டு கேள். இதைதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் கௌரி புத்ரா. இப்பொழுது நான் வந்த காரியம் முடிந்து விட்டது. இப்பொழுது நான் எதற்காக உன்னை சிந்திக்க வைக்க வேண்டும் என்றுதான் யோசிக்கிறேன். நீயே எப்படி கூற முடியும் கஜானனா உன்னுடைய காரியம் முடிந்து விட்டது என்று? ஓம் கங் கணபதியாயே நம. எனக்கு முன்னால வாங்க ஸ்ரீ கணேசா. என்னோட ஆசையை நீங்க பூர்த்தி பண்ணுங்க. நான் உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு முன்னால வாங்க. இந்த அழைப்பு உனக்கு தான் வருகிறது கௌரி புத்ரா. இது எனக்கு வரும் அழைப்பு மட்டுமல்ல கஜானனா, என்னுடைய புது காரியத்தில் ஒரு ஆரம்பம் இது. எப்பொழுது என் காரியத்தை ஆரம்பிக்கிறேனோ அப்பொழுதே நீ அர்த்தம் நீ இப்பொழுது தானே கூறினாய் கஜானனா உன்னுடைய காரியம் முடிந்து விட்டது என்று. பார்த்தாய் அல்லவா, கேட்டாய் அல்லவா? நம்முடைய காரியங்கள் ஒருபோதும் முடிவடையாது. நாம் நம் பக்தர்களின் குரலுக்கு பதில் கொடுப்பது மட்டும் அல்லாமல் துஷ்டர்களின் செயல்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் அல்லவா? நாராயண நாராயண நாராயணா ஸ்ரீமன் நாராயண. இனி உன் வாயிலிருந்து வார்த்தை கேட்பதற்கு முன் நான் இங்கிருந்து மறைய வேண்டும். ஏன் கஜானனா, தேவரிஷி நாரதர் என்றால் உனக்கு பயமா? நாரதரின் உண்மையை கண்டதும் பயந்து ஓடுபவர்கள் மகா கணேசரின் பக்தர்களே அல்ல. அவரை கண்டு நான் எதற்கு பயப்பட வேண்டும்? இருந்தும் அவர் வருவதற்குள் நான் மறைவதுதான் நல்லது. ஏன்? ஏனென்றால் நாம் இருவரையும் ஒன்றாக பார்த்தால் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது என்று அதை உடனே விஷயமாக்கி விடுவார். ஆம், விஷயத்தை கேட்பதும் விஷயத்தை சொல்வதும் தேவரிஷிக்கு மிகவும் பிடித்த விஷயமாயிற்றே. நாராயண நாராயண. வணங்குகிறேன் ஸ்ரீ கணேசா. தாங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள்? அதுவும் தனிமையில் அமர்ந்து தனக்குத்தானே ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறீர்களே. தேவரிஷி, தனக்குத்தானே பேசிக் கொள்வதில் தங்களுக்குத்தானே ஆசை. என்னை விட கைலாயத்திற்கு சென்றிருந்தேன். தியானத்தில் மூழ்கி இருக்கும் பகவான் சிவனை கண்டேன். தாய் பார்வதி தென்படவில்லை. அதான் தங்களிடம் வந்தேன். தேவரிஷி, தாங்கள் இப்பொழுது வந்தது என் தாயையோ தந்தையோ பார்ப்பதற்காக அல்ல. எனக்கு தெரியும் தாங்கள் என்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறீர்கள். அதுவும் பார்ப்பதற்காக அல்ல. என் பிரிய பக்தன் பன்லாலை பற்றி செய்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். பக்தன் பன்லால் என்னை அழைக்கும் குரலை நான் இப்பொழுது தான் என் காதால் கேட்டேன் தேவரிஷி. நானும் அதைத்தான் யோசித்தேன். இருந்தும் என் தாய் பார்வதியின் அனுமதி இல்லாமல் நான் என் பக்தன் குரலுக்கு பதில் கொடுக்க எப்படி போக முடியும்? கௌரி புத்ரா, நீ உன் பக்தன் குரலுக்கு சீக்கிரமே பதில் தந்தாக வேண்டும். நீ தாய் பார்வதி பற்றி கவலைப்பட வேண்டாம். நீ போக வேண்டிய அவசியத்தை பற்றி நான் அவர்களிடம் கூறுகிறேன். கௌரி புத்ரா, மறைந்திருப்பவர்களிடம் தாங்கள் பேசுவது கஜானன மகாராஜாவிடமா அல்லது ஏகதந்த மகாராஜிடமா? எனக்கும் கைலாயத்தில் இருவரையும் பார்க்க வேண்டும் என்ற ஆசைதான். உங்களுடைய ஆசை பூர்த்தி அடையாது தேவரிஷி. ஏன் அப்படி பிரபு? மூலப்பொருள் மகா கணேசரின் அனுமதி இல்லாமல் நான் யாருக்கும் தரிசனம் தர முடியாது. சகோதர கௌரி புத்ரா, உன்னுடைய பக்தன் பன்லாலுக்கு சீக்கிரமாக விடை கொடு. நாராயண நாராயண. தேவரிஷி, தாங்கள் என்னை சந்திக்க விரும்பினீர்கள் அல்லவா? அப்பொழுது ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி தவம் புரிய அமருங்கள். பிரபு, ஸ்ரீ மகா கணேசரை ஆராதிக்கும் சௌபாக்கியம் அநேக புண்ணியங்கள் செய்ததின் பலனாக கிடைத்திருக்கிறது. இன்று மகா கணேசரை ஆராதிக்கும் ஆணையை அவர் அவதாரம் மூலமே எனக்கு கூறுகிறார். ஓம் மகா கணேசாய நம. ஓம் பரமதேவாய நம. ஓம் விஸ்வவர்தாய நம. மங்களமூர்த்தி, எங்கே இருக்கிறாய்? நான் என் கரங்களால் உனக்கு சுவையான மோதகம் செய்து வந்திருக்கிறேன். மகனே கணேஷா, எங்கே இருக்கிறாய்? மகனே கஜானனா, மங்களமூர்த்தி,
மகனே, ஓம் பரம் தேவாய நம. ஓம் விஸ்வவரதாய நம. தேவர்ஷி தாங்களா? தாயே தாங்களா? தாங்கள் கைலாயத்தில் தியானம் செய்கிறீர்கள்? தாயே, ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்வதற்கு கைலாயத்தை விட பவித்திரமான இடம் எங்கு கிடைக்கும்? தேவர்ஷி, தாங்கள் கௌரிபுத்திரன் கணேசனை எங்காவது கண்டீர்களா? கண்டேன் தாயே, ஏன் காணவில்லை? அநேக முறை கண்டிருக்கிறேன். அநேக முறை அவர் கருணையையும் பெற்றிருக்கிறேன். நான் இப்பொழுது பற்றி பேசுகிறேன் தேவர்ஷி. நாராயண நாராயண. தாயே, சிறிது நேரத்திற்கு முன் கௌரிபுத்திரர் ஸ்ரீ கணேசர் இங்குதான் இருந்தார். பிறகு எங்கே சென்று விட்டார்? தாயே, தாங்கள் என்ன கண்டிப்போடு இருந்தாலும் ஒரு பக்தரின் குரல் கேட்டால் கௌரிபுத்திரரை தங்களால் தடுக்க முடியாது. மறை உருவில் சென்று விட்டார். என்னிடம் சொல்லாமல் எப்படி மறைந்தான் அவன்? தாங்கள் ஏன் அவனை தடுக்கவில்லை? நான் தடுத்தால் நிற்பவரா என்ன கௌரிபுத்திரர்? நான் தடுத்தே அவன் கேட்கவில்லையே. நாராயண நாராயண. இதில் கௌரிபுத்திரன் மீது குற்றமே இல்லை தாயே. தாங்கள் அவன் மீது கோபம் கொள்ளாதீர்கள். நான் தான் கௌரிபுத்திரனை போகச் சொன்னேன். நான் தங்களிடம் அவன் போகும் காரியத்தை பற்றி கூறுவதாக சொன்னேன். தாங்கள் தங்கள் கோபத்தை கைவிடுங்கள் தாயே. கௌரிபுத்திரன் இப்பொழுதெல்லாம் தன் தாயை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அவனுக்கு நன்றாக தெரியுமே, என்னிடம் கூறாமல் எங்காவது சென்றால் நான் அவனை மன்னிக்கவே மாட்டேன். பிறகும் மறைந்திருக்கிறான் பார். வரட்டும் அவன். இம்முறை அவனை தண்டிக்காமல் விடவே மாட்டேன். தாயே தாயே, தாங்கள் என் பிரார்த்தனையை கேளுங்கள். தாயே, கௌரிபுத்திரருக்காக தாங்கள் பிரசாதம் கொண்டு வந்தீர்களே, தாங்கள் அந்த மோதகத்தை கஜானன் ஸ்ரீ கணேசனுக்கு தரலாமே. இவரும் உங்கள் மகனைப் போலத்தானே? நாராயண நாராயண. கஜானன் ஸ்ரீ கணேசா, தாங்கள் தனியாக நின்று நாரதருக்கு தரிசனம் காட்டினீர்கள். மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்ததனால் கிடைத்த பலன்தான் இது தேவரிஷி. நாராயண நாராயண. ஹே கஜானன ஸ்ரீ கணேசா, மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்ய சொன்ன காரணம் எனக்கு புரிந்துவிட்டது. ஆனால் அந்த தட்டு பறந்த விஷயம்தான். தாய் பார்வதியின் கையில் இருந்த மோதகத்தட்டு யாரிடம் சென்றது? போக வேண்டிய இடத்திற்கு தான் தேவரிஷி. யாருக்காக தாய் மோதகம் செய்தார்களோ அங்குதான் தேவரிஷி. நாராயண நாராயண. ஓம் கணபதியாயே நம. 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 அங்க பார் பன்லா, நீ நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. அந்த மோதகத்தை அவர் எடுத்து சாப்பிட்டதை நீ கண்ணால பாத்தியா? கண்ணால பார்க்கல, நான் கனவுல சாப்பிட்ற மாதிரி பார்த்தேன். ஸ்ரீ கணேசர் நம்ம கிட்ட சீக்கிரமா வந்துருவாரு. நம்ம கடவுள் ஸ்ரீ கணேசருக்கு, நம்ம கடவுள் ஸ்ரீ கணேசருக்கு. நான் உங்களை கூப்பிட்டது உங்களுக்கு கேட்டுச்சா கணேசா? உங்க யாருக்காவது அந்த சிலையில கணேசர் தெரியுறாரா? ஆமா, நமக்கு முன்னால சிலையா இருக்கிற கணேசர் மோதகத்தை சாப்பிட்றத நான் பார்த்தேன். ஆமா, நானும் பார்த்தேன். மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு, மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசருக்கு. இன்னைக்கு ஸ்ரீ கணேசர் நம்ம வச்சதை சாப்பிட்டுட்டாருல, இனிமே நமக்கு எந்த கஷ்டமுமே வராது. சல்பத், சோகன், பக்கோல், காளி, வாங்க வீட்டுக்கு வாங்க. நீங்க பண்ண பூஜை எல்லாம் போதும். வாங்க வாங்க பசங்களா வாங்க, உங்களுக்கு நிறைய வேலை காத்துக்கிட்டு இருக்கு. நாங்க வரமாட்டோம். நானும் வரமாட்டேன். ஸ்ரீ கணேசனை பூஜை பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வரமாட்டேன். வராம என்னடா பண்ண போற? இங்க உட்காந்து நாளெல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க போறியா சாமியார் மாதிரி? நாள் பூரா உட்காந்து பூஜை பண்ணாலும் ஒன்னும் கிடைக்க போறது இல்ல. வயித்தை ரொப்பிக்கணும்னா உழைச்சு வேலை செய்யணும்டா. இந்த பன்லால் தான் உங்களை எல்லாரையும் குழப்பி இருக்கான். வாங்க. ஏய், வாடா.
ஸ்ரீ கணேசுக்கு ஜெய். ஸ்ரீ கணேசுக்கு ஜெய். ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதி. வல்லாலோட அப்பா பெரிய சேட்டு, அவருக்கு என்ன கவலை? நம்ம பசங்க பூஜை பண்ணா அது இதுன்னு போனா கெட்டு போயிடுவாங்க. நாம போய் கல்யாண் சேட்டுக்கிட்ட இத பத்தி பேசணும். வேண்டாம்ப்பா, கல்யாண் சேட்டுக்கிட்ட போற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. இந்த பசங்க இப்படி பண்றாங்கன்னா நம்ம ஒரு வழி பண்ணி தான் ஆகணும். வாங்க, நம்ம அவர்கிட்ட போய் சொல்லுவோம். வாங்க சரி, வாங்க, போய் சொல்லுவோம். வாங்க. ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. ஓம் கங் கணபதியாய நம. உங்க சக்தி எனக்கு தெரிஞ்சிடுச்சு கணேசா. நீங்க தான் எங்களுக்கு சக்தியை கொடுத்துருக்கீங்க. மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா, நாங்க உங்களை கூப்பிடுறோம்ல, எங்களுக்கு தரிசனம் தாங்க. கணேசன் நம்ம முன்னாடி வரமாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த சமயத்துல சாமியை பாக்குறதை விட நம்ம அப்பாவை பத்தி தான் நம்ம கவலைப்படணும். ஆமா, பர்னாலோட அப்பா கல்யாண் சீட்டுக்கு கோவம் வந்து நம்ம அப்பாவெல்லாம் தண்டிக்க விடக்கூடாது. நீங்க எல்லாம் கவலைப்படாம இருங்க. ஸ்ரீ கணேசன் நம்மள பார்த்துக்குவாரு. ஆமா, அதை நம்ம யோசிக்கவே இல்லையே. ஸ்ரீ கணேசர் இருக்கும்போது அப்பா நம்மள ஒன்றும் பண்ண மாட்டாரு. ஆனா கல்யாண் செட் கோபத்துல இருந்து நம்ம அப்பாவை காப்பாத்துறதுக்காக ஸ்ரீ கணேசர் கிட்ட நம்ம எல்லாம் வேண்டிக்கிட்டு தான் ஆகணும். ஓம் கங் கணபதியாய நம. செய்வியா? மன்னிச்சிடுங்கய்யா. இனிமே இந்த மாதிரி செய்வியா? ஐயா, மன்னிச்சிடுங்கய்யா. தெரியாம நல்லா பண்ணிட்டேன், தெரியும்ல. என்னை மன்னிச்சிடுங்கய்யா. செய்வியா? ஐயா, அடிக்காதீங்கய்யா. ஐயா, அடிக்காதீங்கய்யா. மன்னிச்சிடுங்கய்யா, மன்னிச்சிடுங்க. இனிமேல் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதையே செய்யறேன் ஐயா. மன்னிச்சிடுங்கய்யா, என்னை மன்னிச்சிடுங்கய்யா. ஏய், என்னோட சொல்படி கேட்காதவங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்கும் இதே கதி தான் வரும். இன்னையில இருந்து வேலைக்கு எனக்கு எல்லாம் சரியா வரணும், புரியுதா? அப்படி இல்லாம கொஞ்ச நேரம் தாமதிச்சா கூட உங்க யாரையும் நான் உயிரோட கூட விட மாட்டேன், புரியுதா? என்ன மன்னிச்சிடுங்க ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு சாப்பாடே நீங்க கொடுக்கலனாலும் கூட அப்ப நான் கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேன். ஆனா உங்களுக்கு எல்லாத்தையும் நேரத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் ஐயா. என்ன மன்னிச்சிடுங்க. போ, இப்ப நான் உன்னை மன்னிச்சிட்டேன். ஆனா ஒண்ணு, இனிமே இந்த மாதிரி நடக்கவே கூடாது. இங்க இருந்து போ. போறேன் ஐயா, போறேன் ஐயா. நீ என்ன பண்ணிட்டு இருந்த? உனக்கு தெரியாதா? என்ன பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. ஐயா, உங்களுக்கே தெரியும் ஐயா, இத்தனை வருஷமா இருக்க ஒரு தடவை கூட தப்பு பண்ணதே இல்ல. இன்னைக்கு அவன் பண்ணதுல நான் மாட்டிக்கிட்டேன் ஐயா. தேவையில்லாம சாக்கு போக்கு சொல்லாது. இதுக்கப்புறமும் இதே மாதிரி தப்பு நடந்ததுன்னா உனக்கு சாவு என் கையால தான் வரும். அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. அவன் பண்ணதுக்கு நான் என்னையா பண்ணுவேன்? என் பொழப்புல மண்ணள்ளி போட்டுறாதீங்க. மரியாதையா போய் வேலையை பாரு. அவன் சரியா கொண்டு வரலன்னா நீ கொண்டு வர வேண்டியதானே? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இனிமே இந்த மாதிரி நடக்க கூடாது. சரிங்கய்யா, இனிமே இப்படி எல்லாம் நடக்காது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஐயா. போடா இங்க இருந்து. நீங்களும் நல்லா கேட்டுக்கங்க. சரியான நேரத்துக்கு எல்லா வேலையும் ஒழுங்கா நடக்கணும், புரியுதா? காப்பாத்துங்க சேட்டையா, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க சேட்டையா. என்னாச்சு உங்களுக்கு? உங்க பையன் பல்லால் தான் ஐயா எங்க பசங்க எல்லாம் இப்படி கெடுத்து வச்சிருக்கான். ஆமா சேட்டையா. பன்லால் பேச்சுக்கிட்டு எங்க பசங்க கணேசர் சிலை முன்னாடி உட்காந்துக்கிட்டு எந்திரிச்சு வரவே மாட்டேறாங்க. நாங்க போய் எங்க பிள்ளைங்களை கூட்டி வரலான்னு போனா பல்லால் அப்ப கணேஷ் சக்தியை வச்சு மாயம் பண்ணி அவங்கள வரவிடாம பண்ணிட்டாரு. நாங்க உண்மையா சொல்றோம் சேட்டையா, எங்க பசங்க எப்ப பார்த்தாலும் இப்படி பூஜையில உட்கார்ந்தா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? என்ன தைரியம்? என் முன்னாடி நிக்கிறதுக்கு என்ன தைரியம் இருக்கு உங்களுக்கு? அதுவும் இல்லாம என் பையன் பன்லால குறை வேற சொல்றீங்களா? நாங்க உண்மையா சொல்றோம் சேட்டையா. பன்லால் பண்றத பார்த்து உங்க பசங்களும் சேர்ந்து சாமி கும்பிட்டாங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்கிட்ட வந்து சொல்றீங்க? போங்க, போய் உங்க பசங்களை தடுத்து வீட்டுல வச்சுக்கோங்க. தடுத்தாலும் எங்க பையங்கள்லாம் அடங்க மாட்டேங்கிறாங்க ஐயா. பல்லால் அவங்கள நல்லா குழப்பி இருக்கான்.
நீங்க வந்து பாருங்க, இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. நாங்க சொல்றத நம்புங்க சேட்டையா. பன்லால் தான் கணேசன் பக்தியால அவங்கள அங்க உட்கார வச்சிருக்கான். அவங்க வேலைக்கே வரமாட்டேங்கிறாங்க. ராத்திரி பகலா பூஜை பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அவங்கள கொஞ்சம் தடுங்க சேட்டையா. ஆமா சேட்டையா, உங்க பையன் பன்லால் வியாபாரம் வாணிகம்னு உங்களுக்கு உதவி செஞ்சு பொழைச்சுக்குவான். ஆனா எங்க பிள்ளைகளையும் சேர்த்துக்கிட்டு பூஜை பண்றேன்னு அங்கேயே உட்காந்துருக்காங்க. அவங்கள தடுக்கணும் சேட்டையா, அவங்கள தடுக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் ஒருவேளை உண்மையா இருந்தா நான் பன்லால என் பையன் கூட பார்க்காம அதே இடத்துல தண்டிப்பேன். அவன் கணேசனை கும்பிடுறத விட்டே ஆகணும். ஆனா ஒண்ணு, நீங்க சொல்றது உண்மை இல்லாம இருந்தா உங்க எல்லாரையும் நான் உயிரோடவே விட மாட்டேன், புரிஞ்சுக்கங்க. வாங்க. நெல் கஜானனா, இது அனைத்தும் உன்னுடைய வேலைதானா? ஏன் கஜானனா, கௌரிபுத்திரனை அந்த பக்தர்களிடம் நீதானே அனுப்பினாய்? என்னிடம் அனுமதி பெறாமல் கௌரிபுத்திரன் தான் அங்கு எப்படி சென்றான்? நீ என் கேள்விக்கு பதில் கூற மாட்டாயா கஜானனா? நான் என்ன பதில் கூறுவது தாயே? தங்கள் கேள்விக்கு பதில் கௌரிபுத்திரன் தான் தர வேண்டும். ஏன் முன்னால் தர முடியாது? கௌரிபுத்திரன் என்ன பதில் கூறுவான் என்று உனக்கும் நன்றாக தெரியுமே. ஏன் இந்த மௌனம்? என் கேள்விக்கு ஏன் பதில் கூறவில்லை? என் கோபம் மீது உனக்கு பயம் இல்லையா கஜானனா? தாயிடம் மகனுக்கு என்ன பயம்? கௌரிபுத்திரன் தான் கூறினான், நான் என் பக்தனின் குரலுக்கு பதில் கொடுத்தே ஆக வேண்டும் என்று. நான் அவனிடம் கூறினேன், உனக்கு பதிலாக நான் தாய்க்கு சேவை செய்கிறேன் என்று. இதுதான் நீ செய்யும் சேவையா? நீ என்னை கிண்டல் செய்கிறாய். தங்களை கிண்டல் செய்யும் எண்ணத்தை நான் கனவில் கூட எண்ண மாட்டேன் தாயே. தங்களை கிண்டல் செய்பவர்களை நான் என் கரத்தால் தண்டித்து விடுவேன். நீ நன்றாக நடிப்பாய் என்று எனக்கு மிகவும் நன்றாகவே தெரியும். அன்பு காட்டுவதை விட்டுவிட்டு தாயை கிண்டல் செய்வதை தவிர நீ வேறு எதுவும் செய்ய மாட்டாய். என் வழியை விட்டுவிடு கஜானனா. மகன் தன் தாயின் வழிக்கு என்றுமே உதவியாகத்தான் இருக்க வேண்டும். நான் தங்களுக்கு வழியை விட்டுவிட்டு எங்கு செல்வது தாயே? கௌரிபுத்திரன் சென்ற இடத்திற்கு செல். என்னை கோபப்படுத்தாதே கஜானனா. கௌரிபுத்திரன் முன்பே என்னை கோபப்படுத்தி விட்டான். என் மனம் வேதனைப்படுகிறது. அவன் என் பேச்சை கேட்கவே மறுக்கிறான். அப்படி கூறாதீர்கள் தாயே. பிறகு வேற என்ன விஷயம்? கௌரிபுத்திரனின் தாயின் அன்பு 3 உலகத்திலும் பெருமை வாய்ந்தது. 3 உலகை பொறுத்தவரைதான் அந்த பெருமை இருக்கிறது. ஆனால் உண்மை என்ன என்று எனக்கு நன்றாக தெரியும். தாயே, தாங்கள் தங்கள் கோபத்தை கைவிடுங்கள். நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை சிறுவனாக எண்ணி மன்னித்து விடுங்கள். அப்படியும் தங்கள் கோபம் தணியவில்லை என்றால் தாங்கள் என்னை தண்டித்து விடுங்கள். ஆனால் என்னை வேறு கண்ணோட்டத்தோடு பார்க்காதீர்கள். தாயே, எப்படி தாங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதனை செய்து கௌரிபுத்திரனை அடைந்தீர்களோ, அதே போல் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி கௌரிபுத்திரன் தான் அவனுக்கு உதவி செய்ய என்னை இங்கு அழைத்தார். நானும் உங்கள் மகனுக்கு சமம்தான் தாயே. ஆனால் தாங்கள் அலட்சியப்படுத்துவதை பார்த்தால் நான் உண்மையில் தவறு செய்துவிட்டேன் கஜானனா. இல்லை தாயே, இல்லை. தவறு செய்வது சிறியவர்களுக்கு தான் சுபாவம். தாங்கள் தவறே செய்ய மாட்டீர்கள். இல்லை இல்லை மகனே, உன் மீது எனக்கு பாசம் இல்லாமல் இல்லை. உன் மீது கௌரிபுத்திரனை விட அதிக பாசம் இருக்கிறது. அதிகம் இல்லை தாயே, கௌரிபுத்திரனுக்கு சமமாக. உன் மீது கௌரிபுத்திரனை விட அதிகமாக பாசம் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் கௌரிபுத்திரன் என் மீது பாசமாக இல்லையே, தண்டனைக்குரியவன். எத்தனை முறை கூறினாலும் அதே தவறை செய்கிறான். அவனுக்கு அவசியம் தண்டனை தர வேண்டும். இல்லை தாயே, இல்லை. இதில் நானும் குற்றவாளிதான். தாங்கள் அப்படி தண்டிக்க விரும்பினால் எனக்கு தண்டனை தாருங்கள். உனக்கு ஏன்? தாயே, நான் உதவ வராமல் இருந்திருந்தால் கௌரிபுத்திரன் இப்படி தங்களிடம் கூறாமல் கைலாயத்தை விட்டு சென்றிருக்க முடியுமா?
இந்தாங்க கணேசரே, உங்களுக்காக இந்த காடு பூரா போய் கொண்டு வந்தோம். நல்லா சாப்பிடுங்க. அப்பதான் உங்க பசி நிச்சயமா தீரும். இன்னைக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் கணேஷா. நாங்க எவ்வளவு மரத்துல போய் தேடினாலும் எங்களுக்கு பழங்களே கிடைக்காது. இன்னைக்கு எவ்வளவு பழம் கிடைச்சிருக்கு. எல்லாம் உங்க கருணை தான். நீங்க இப்படி பேசிக்கிட்டே இருந்தா கணேசருக்கு பசியே போயிடும். பறிச்சுட்டு வந்த பழத்தெல்லாம் அங்க வைங்க. ஆமா பன்லால், இந்த காட்டு பக்கத்துல இருக்க எல்லா பழங்களையும் நாங்க பறிச்சு கொண்டு வந்துட்டோம். இன்னும் பழம் வேணும்னா எங்க போறது? எங்கிருந்தாவது கொண்டு வரணும். இல்லைன்னா கணேசர் பசியோட இருப்பாரு. அவரு பசியோட இருந்தா அப்புறம் நம்மள சந்தோஷப்பட விட மாட்டாரு. ஆனாலும் பழத்துக்கு நம்ம எங்க போறது? இந்த காட்டுல நமக்கு பழம் கிடைக்கலன்னா என்ன, பக்கத்துல வேற காடு இருக்குள்ள, அங்க போய் பார்த்து கொண்டு வரலாம். கணேசரோட பசியை போக்கலாம். இனியும் பழங்களை தேட வேண்டிய அவசியமில்லை சிறுவர்களே. என் வயிறு நிரம்பி விட்டது. உங்கள் பக்தியில் என் வயிற்றை நிரப்பி விட்டீர்கள். அமருங்கள். மங்களமூர்த்தி, நீங்க சொன்னீங்க, நாங்க உட்காந்துட்டோம். ஆனா நீங்க எப்ப எங்க முன்னால வருவீங்க? சமயம் வருவதற்கு முன் யாரும் யாரையும் பார்க்க முடியாது பன்லால். சமயம் வரும்போது நான் உனக்கு அவசியமாக தரிசனம் தருவேன். அந்த சமயம் எப்ப வரும்னு சொல்லுங்க. அந்த சமயம் வருவதற்கு முன்னால் வேறு ஒருவர் வருகிறார் பன்லால். யாரு? சாமி கும்பிடுறன்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா பன்லால்? நீ எங்க இருக்க? நான் இன்னைக்கு உன்னை உயிரோடவே விட போறதில்ல. ஏய் பன்லால், எங்க இருக்க? நீ எங்க இருந்தாலும் உடனே இங்க வந்துரு. சாமி கும்பிடுறன்னு ஊரை ஏமாத்திட்டு இருந்தா உன்னை கொன்னுடுவேன். புரியுதா? நாம இங்க இருந்து பேசாம ஓடி போறதுதான் நல்லது. பன்லால் அப்பாவை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அப்படி ஏதாவது ஆச்சுன்னா பன்லாலோட நம்மளையும் தானே சேர்த்து தண்டிப்பாரு. நம்ம ஏன் தண்டிக்க போறாங்க? நம்ம கவலையே பட வேண்டாம். நம்ம கூட தான் கணேசர் இருக்காரே. இப்போ நீ இப்படிதான் பேசுவ, ரொம்ப வீரமா இருக்கிற மாதிரி பேசுவ. பன்லால் அப்பாவை பார்த்த உடனே எங்களுக்கு முன்னாடி நீ தான் ஓடுவ. நான் ஏன் ஓட போறேன்? நான் எங்க அப்பாவை பார்த்தா கூட ஓடவே மாட்டேன். எங்க அப்பாவை பார்க்கணும்னு எனக்கும் தான் ஆசையா இருக்கு. ஆனா கல்யாண் சேட் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பவா இங்க இருந்து எல்லாரும் ஓடிடலாம். இருங்க, நாம இங்க இருந்து ஓடி போயிட்டோம்னா கல்யாண் சேட்டுக்கு கோவம் வந்து நம்ம அப்பா அம்மாவை தேவையில்லாம தண்டிச்சிருவாரு. ஏன் தண்டிப்பாரு? இது கூடவா உனக்கு தெரியல? கல்யாண் சேட்டை நம்ம அப்பா எல்லாம் சேர்ந்து தானே இங்க கூட்டிட்டு வராங்க. அவங்க பன்லால குறை சொல்லிருப்பாங்க. இங்க தனியா பன்லால் மட்டும் இருக்கான்னு தெரிஞ்சா? எனக்கு தெரியும் மங்களமூர்த்தி, நீங்க எனக்கு உதவி பண்ணதான் கைலாயத்துல இருந்து வந்திருக்கீங்க. இப்ப என்னை காப்பாத்ததான் இந்த சிலையில உக்காந்துருக்கீங்க. பன்லால், நீ எங்க இருக்க பன்லால்? ஐயா தூக்குங்கப்பா, தூக்குங்க. பன்லால், நீ எங்க இருக்க? பன்லால், என்ன தைரியம் இருந்தா நீ இங்க வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்ப? ஏய், உங்க எல்லாரையும் நான் சும்மா விட போறதில்ல. அதுக்கு முன்னால என்னோட மகன் பன்லால நான் தண்டிச்சிடுறேன். ஏன்னா இவன் தன்னோட அப்பா பேரையே இந்த ஊருக்குள்ள சுத்தமா கெடுத்துட்டான்.
உன்ன நான் சொல்றத நம்புங்க சேட்டையா, வேணா போவாதீங்க. அவனை தண்டிக்க வேண்டாம் சேட்டையா, பேசாம விட்டுருங்க. அவன்கிட்ட ஏதோ அதிசய சக்தி இருக்கு, நாங்க பாத்துருக்கோம். ஏய் அப்பா அப்பா ஏய் பண்லால், ஒழுங்கு மரியாதையா என்னோட வீட்டுக்கு வந்துரு, இல்ல இந்த சவுக்காலையே உன்னை அடிச்சு உன் தோலை உரிச்சு எடுத்துடுவேன். இந்த ஊர்ல கல்யாண் சேட்டுனாலே ஒரு மரியாதை இருந்தது. இன்னைக்கு உன்னால அந்த மரியாதை போயிடுச்சு. உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். உன்கிட்ட ஏதோ சக்தி இருக்குன்னு இவங்கெல்லாம் என்கிட்ட சொல்றாங்க. எதுக்காக பெத்த அப்பாவைய அவமானப்படுத்துற நீ? வா வீட்டுக்கு வா, வா வீட்டுக்கு வா. பண்டால் வந்துரு. ஏய் பண்டால், எங்க பேச்ச நம்புங்க சேட்டையா, பேசாம நம்ம திரும்பி போயிடலாம். பல்லால் கிட்ட இருக்கிற அற்புத சக்தி நம்மள ஏதாவது பண்ணிடும். வாங்க நம்ம யாரையாவது கூட்டு வருவோம். சேட்ட மாட்டேன் சொல்லிடுவோம். அப்பா அப்பா என்ன விஷயமா? நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? ஆமாங்களா, பன்லாலும் அவங்க அப்பாவும் இன்னும் திரும்பி வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன இன்னும் திரும்பி வரலையா? எனக்கு கவலையா இருக்கு. நீ கவலை விடு, எனக்காக ஒண்ணு பண்ணு. உன் பையன் நந்துவை கொஞ்சம் அனுப்பி அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்க, ஏன் இன்னும் வரலன்னு பாத்துட்டு வர சொல்லு. வேண்டாமா வேண்டாம். நந்து போனா அவனும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவான். கிராமத்துல இருக்கிற எல்லா பசங்களையும் பன்லால் அங்கேயே சாமி கும்பிட வச்சுக்கிறான். நாங்களும் ஏழைங்க, எங்க குழந்தைங்க சாமி கும்பிட்டுட்டே இருந்தா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த விஷயம் அப்புறமா பாத்துக்கலாம் மங்களா. எத்தனை நாள் நான் உனக்கு உதவி பண்ணிருப்பேன், இப்ப இந்த உதவியை நீ செய்ய மாட்டியா? இல்லம்மா, இன்னைக்கு என்ன மன்னிச்சிடுங்க. என்னால நந்துவை அனுப்ப முடியாது. ஏன் ஏன் அனுப்பலன்னு உங்களுக்கே தெரியுமேம்மா. எனக்கு ஒண்ணு புரியல மங்களா. நீ என்ன சொல்ல வரியோ அதை நேரடியா சொல்லு. என்ன சொல்ல வர இப்போ? இல்லம்மா, உங்க வீட்டுக்கார் கையில சவுக்கு எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுக்காரோட பன்லால திட்டிக்கிட்டே போறாரு. அவர் அப்படி பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்கு. என்ன சொல்ற நீ? உண்மைதாம்மா சொல்றேன். அவர் இங்கிருந்து கத்திட்டு கோவமா தான் போறாரு. அவர் போற வேகத்தை பார்த்தா என்ன ஆகுமோ எனக்கே தெரியல. இந்த மனுஷ கோபத்தோட கையில சவுக்கோட வேற போறாருன்னு சொல்றியே, அங்க என்ன ஆகுமோ எனக்கு தெரியலையே. அப்பா கணேஷா, என் பன்லால காப்பாத்துப்பா. சாமி மேல இருக்க கோவத்துல ஒன்னும் தெரியாத என் பையனை. தப்பு நடந்துருச்சு சேட்டம்மா, தப்பு நடந்துருச்சு. என்னாச்சு ராம்தீப்? என்னத்த சொல்றது சேட்டம்மா, கணேச பகவானுக்கு கோபம் ஜாஸ்தி ஆயிருச்சு. இந்த கிராமத்தை என்ன பண்ணுவாருன்னு தெரியல. என்னாச்சு? என்ன ஆகலன்னு கேளுங்கம்மா. சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்கப்பா. ஏன் எங்களை இப்படி பயன்படுத்துறீங்க? நல்லா கேட்டுக்குங்க. சேட்டையா பன்லால அடிக்கிறதுக்கு சவுக்கு எடுத்து ஓங்கினாரு சேட்டம்மா. அதுக்கு முன்னால அந்த சவுக்க அவரே அடிச்சிருச்சு. நாங்க கண்ணால பார்த்தோம். இப்படி ஒரு நிலைமை வரும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நல்லா அடிச்சிருச்சு, ரத்தமா வருது. வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோமா. பன்லால ஐயா அடிக்க அடிக்க சவுக்கு திரும்பி திரும்பி ஐயாவையே போட்டு அடிச்சிருச்சு. ஐயா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. ரத்தம் ஆறா ஓடுது. ஐயா நிலைமை ரொம்ப மோசமா இருக்குமா. நான் என்ன பண்ணுவேன்? கணேஷா, ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற?
காப்பாத்துப்பா கணேசா, காப்பாத்து. வாங்க, என்ன கூட்டிட்டு போங்க. இப்ப என்ன பண்றது? பண்றதுக்கு என்ன இருக்கு? சேட்டையாவுக்கு நினைவு வந்துச்சுன்னா நம்மளை சும்மாவே விட மாட்டாரு. ஆமாப்பா, நம்மளால குத்தம் சொல்லுவாரு. ஆமாமா, இவர் எப்ப பாரு அடுத்தவங்களை குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதுக்காகத்தான் இந்த கணேசரே இவருக்கு இவ்வளவு பெரிய தண்டனைய கொடுத்திருக்காரு. யோ, மெதுவா பேசியா, மெதுவா பேசு. நினைவு வந்து காதுல விழுந்துட போகுது. உனக்கு தெரியும்ல, சேட்டையா யாரையும் மன்னிக்க மாட்டாரு. யாரு சந்தோஷமா இருந்தாலும் அவருக்கு பிடிக்காது. ஆமாமா, சேட்டு இனிமேல் நம்மளை இந்த கிராமத்துல இருக்க விடுவாரோ என்னவோ. இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தோட நிம்மதியே போச்சு போ. அப்படி நாம என்ன தப்பு பண்ணோம்? இப்படி ஒரு நிலைமைய கணேச பகவான் தானே கொடுத்தாரு. அதுதானே இன்னும் பிரச்சனையே. ஆனா இவரை இங்க கூட்டிட்டு வந்தது நாம தானே. நாம போய் கூப்பிடாம இருந்தா அவர் இங்க வரப்போறாரா என்ன? கணேச பகவானுக்கு இவர் மேல என்ன கோபம் இருக்கு? ஆமா ஆமா, நீங்க சொல்றது சரிதானா? அது இருக்கட்டும், நம்ம யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தா எப்படி? இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லு. எனக்கும் தெரியலையே, எனக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. எதா இருந்தாலும் நீயே சொல்லு. எனக்கு யோசனை வரலன்னு தானே நான் உன்கிட்ட கேக்குறேன். சேட்டைய கோவத்தை நினைச்சா எனக்கு இப்பயே கொலை நடங்குது. இப்படியே பயந்துகிட்டு உக்காந்து இருந்தா ஒன்னும் நடக்க போறது இல்ல. அந்த கணேசரே பன்லால காப்பாத்தட்டும். நாம முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம். என்னங்க என்னங்க, காப்பாத்து கடவுளே, காப்பாத்து. என்னங்க என்னங்க, என்னாச்சுங்க? உங்களுக்கு என்னாச்சு? கடவுள் ஏன் உங்களை இப்படி தண்டிச்சாருன்னு தெரியலையே. எழுந்து உக்காருங்க, என்ன கொஞ்சம் பாருங்க. கண்ணை திறந்து பாருங்க, என்ன கொஞ்சம் பாருங்களே. எல்லாம் உன்னாலதான், உன்னாலதாண்டா உங்க அப்பா இப்படி இருக்காரு. அந்த கடவுள் கூட உன்னை மன்னிக்க மாட்டாரு. உங்க அப்பா எப்படி கிடக்குறாரு பாரு. ஏன்டா இப்படி பண்ண? எப்ப பாரு பூஜை பூஜைன்னு சொல்லி இவர் இப்படி ஆக்கிட்டியே. என்னங்க, எழுந்துருங்க. நீங்கெல்லாம் நின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு வாங்க, வைத்தியரை கூட்டிட்டு வாங்க. சீக்கிரமா பண்ணுங்க. வாங்க, சீக்கிரம் போலாம். உங்க அப்பாவுக்கு பிடிக்காத அந்த கணேசன் தான் உங்க அப்பாவை இந்த நிலைமைக்கு பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் நீ மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. இன்னையில இருந்து நீ எனக்கு பையனும் இல்ல, நான் உனக்கு அம்மாவும் இல்ல. போ. நீங்க ஏன் இப்படி பண்ணினீங்க? எங்க அப்பாவையே தன்னைத்தானே அடிச்சுக்க வச்சுங்க. அப்படி பண்ணா என் பூஜை எப்படி முடியும் கணபதி? நான் உன் பூஜைக்கு உண்டான பலனை அவசியம் தருவேன் பன்லால். நீ என்னிடம் எதுவும் வேண்ட வேண்டாம், எனக்கு எதுவும் தரவும் வேண்டாம். இப்படி எல்லாம் நடந்தா எங்க அப்பாவோட கோவம் இன்னும் ஜாஸ்தி ஆகும்ல. பிரிய பன்லால், இந்த சராசரம் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படித்தான் இயங்கி வருகிறது. அவர் தீய செயல் செய்பவர்களுக்கு தண்டனையும் அதோடு பக்தியோடு இருப்பவர்களுக்கு கருணையும் கொடுப்பதற்கு சற்றும் தயங்க மாட்டார். நான் உன்கிட்ட எவ்வளவு பக்தியா இருக்கேன், உன்னை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ எனக்கு தரிசனமே தரலையே. நான் உனக்கு தரிசனம் கொடுப்பதற்காகத்தான் இங்கு சிலையில் வந்து அமர்ந்திருக்கிறேன் பன்லால். என்னுடைய அன்பினால் தான் நீ அளித்த அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன் பன்லால். மங்களமூர்த்தி, நான் இப்போ உன்னை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். பன்லால், எப்பொழுதும் என்னை நோக்கி தவம் இருப்பவர்களுக்கு வரம் கொடுக்க நான் நேரில் வருவேன். அப்படி நான் நேரில் வரும்பொழுது நிச்சயம் உனக்கு வரத்தை அளிக்கிறேன். உனக்கு என்னிடம் ஏதாவது வரம் வேண்டுமா? கணபதி, எனக்கு உங்ககிட்ட இந்த வரம் வேணும். உன்னுடைய ஆசையை நான் அவசியம் பூர்த்தி செய்கிறேன். கேள், என்ன ஆசை உன்னுடையது? எனக்காக எனக்கு எதுவும் வேணாம் கணபதி. பிறகு யாருக்காக வேண்டும்? நீங்க எங்க அப்பா உடம்ப சரி பண்ணிடுங்க. எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் மங்களமூர்த்தி.
என்னால தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டம். அவமானப்பட்டாங்க. கருணை காட்டுங்க கணேச மகாராஜா, கருணை காட்டுங்க. மங்களமூர்த்தி, நீங்கள் உங்கள் அம்மாவோட கட்டளையை பூர்த்தி பண்ணதானே உங்கள் தந்தம் உடஞ்சி கூட நீங்கள் உங்கள் அம்மா மேலே இருந்த பக்தியை காட்டுனீங்க. ஆனால் நான் அவங்க பக்தனாக இருந்தோம் எங்கள் அம்மா அப்புறம் எங்கள் அப்பா 2 பேருக்கும் எதிரி ஆயிட்டேனே. கருணை காட்டுங்க மகாராஜா, எனக்கு கருணை காட்டுங்க. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன் கணபதி? நீங்கள் எனக்கு வரம் கொடுக்க நினைக்கலன்னா, நீங்கள் எங்கள் அப்பாவை குணப்படுத்த விரும்பலைன்னா பதில் சொல்லுங்க கணேஷ் மகாராஜ், பதில் சொல்லுங்க. பன்லால், நான் இப்பொழுது உன்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு உன் தந்தையை சுகப்படுத்தி விட்டால் அவர் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்க மாட்டாரே. இப்பொழுது அவர் கருணை பெற்றால் இன்னும் அதிக குற்றங்கள் செய்து தான் செய்தது தவறு என்று உணர மாட்டார். எங்க அப்பா அப்படி என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்காக அவரை இப்படி தண்டிச்சீங்க? பக்தர்களின் மனதில் கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தால் அது நல்லதல்ல. எழுந்திரு பன்லால், நான் கூறுவதை கவனமாக கேள். உன்னுடைய தந்தை குணமடைய கிராம தேவதைக்கும் பாவப்பட்ட விவசாயிகளுக்கும் அவர் பயங்கர தவறு இழைத்திருக்கிறார். அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. நல்ல காரியம் செய்வதாக கூறி பலரிடம் பணம் வசூலித்திருக்கிறார். நல்லதுக்காக வசூலித்த பணத்தை நன்மைக்காக அவர் பயன்படுத்தவில்லை, தனக்கு தானே வைத்துக் கொண்டார். நீங்க என்ன சொல்றீங்க கணபதி மகாராஜா? நான் கூறுவதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். உண்மை இதுதான். இப்பொழுது நடக்கும் செயலுக்கு காரணம் நீ அல்ல பன்லால். தவறு செய்தவன் தான் இப்பொழுது தண்டனை அனுபவிக்கிறான். அந்த அப்பாவி விவசாயிகள் பரிதாபத்துக்குரியவர்கள். எப்பொழுது அவர்கள் செய்த பாவத்திற்கு பரிகாரம் செய்யவில்லையோ அதுவரை தவறு செய்தவர்கள் இப்படித்தான் தண்டனை அனுபவிக்க வேண்டும். தைரியமாக இரு பன்லால். எப்படி தைரியமா இருக்கிறது கணபதி? நீங்க எனக்கு நெருக்கமானவர். நான் கூப்பிட்டப்பெல்லாம் நீங்க வந்து நிப்பீங்க. ஆனா எனக்கு என்ன லாபம்? எங்க அப்பாவுக்கு தண்டனை கிடைச்சிடுச்சு. எங்க அம்மா வேதனையா இருக்காங்க. எங்க அம்மா அப்பா மூஞ்சி கூட நான் பார்க்க முடியாது. இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு பூஜை பண்ணணும். இது உனக்கு சோதனை காலம் பன்லால். பக்தர்கள் தன்னுடைய பக்தியின் முழுமை அடைய இதைவிட கடுமையான சோதனைகளை சந்திக்க வேண்டும். இதுதான் உங்க கடுமையான பரிச்சய கணபதி. தன்னுடைய பக்தியின் மீது சந்தேகம் இல்லாமல் பயப்படுபவர்கள் பக்தர்கள் என்று கூறுவதற்கே தகுதியானவர்கள் அல்ல. உனக்கு முன்னே இந்த உலகமே காத்திருக்கிறது பன்லால். என் கருணையின் மீது நம்பிக்கை வை. நான் உன்னை விட்டு அதிக நேரம் பிரிந்திருக்க போவதில்லை. நான் ஒரு உபாயம் செய்கிறேன். அந்த உபாயத்தில் நீ மட்டுமல்ல, உன் தாயும் தந்தையும் சுகமாக இருப்பீர்கள். எனக்கு உங்க கருணையில முழு நம்பிக்கை இருக்கு கணேச மகாராஜா. இப்ப நீங்க என்னென்ன சொல்லுங்க, நான் அதே செய்யறேன். இப்ப நீங்க எங்க அம்மா அப்பாக்கு சந்தோஷப்பட என்ன செய்யணும் சொல்லுங்க. உன்னுடைய தாய் தந்தை சுகம் பெற வேண்டும் என்று நீ விரும்பினால் அவர்கள் மனம் ஒருமிக்க வேண்டும். அவர்கள் செய்த தவறை உணர வேண்டும். மனதில் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம், அன்பு போன்ற நல்ல எண்ணங்கள் உதயமாக வேண்டும். அதுதான் இதற்கு உபாயம் பன்லால். மங்களமூர்த்தி, முடியாத காரியத்துக்கு நீங்க என்கிட்ட ஆணை கொடுக்குறீங்களே. அப்பா என்ன பார்த்தாலே கோபப்படுவாரு. இந்த நிலைமையில நான் ஒரு மனசை மாத்துற காரியத்தை எப்படி பண்ண முடியும் மகாராஜா? என்ன கணேச மகாராஜா, நான் அழுதா நீங்க சிரிக்கிறீங்க. நான் உன் கஷ்டத்தை எண்ணி அல்ல, வெகுளித்தனத்தை எண்ணி சிரிக்கிறேன். வெகுளித்தனமா? ஆம் பன்லால், உன் தாய் தந்தையின் மனதை உன்னால் மாற்ற முடியாது. நீ என் கருணையின் மீது நம்பிக்கை மட்டும்தான் வைக்க முடியும். நான் அவர்கள் இருவரையும் மனம் திருந்த வைத்து அவர்கள் இருவரும் செய்யும் அட்டகாசத்தை விட்டுவிட்டு அன்பிலும் பக்தியிலும் ஈடுபட செய்கிறேன். உனக்கு மங்களம் உண்டாகட்டும். மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசரிடம் கல்யாணுக்காக ஆசீர்வாதத்தை பெற்ற பன்லால் தன் சுக வாழ்வை எண்ணி மகிழ்ந்திருந்தான்.
இந்த புறம் சிவனின் மூலம் முக்தி பெற்றிருந்த தாரக புத்திரர்கள் ஆத்மா முக்தியை தேடி ஆகாயத்தில் அலைந்து கொண்டிருந்தனர். கருணை கடவுள்களே, எங்களை காப்பாற்றுங்கள், எங்களுக்கு முக்தியை கொடுங்கள். எங்களால் இப்படி அலைந்து கொண்டிருக்க முடியாது. எங்களுக்கு முக்தியை கொடுங்கள். சிவன் வைத்த தீ எங்கள் ஆத்மாவை அலைய வைக்கிறது. யாராவது எங்களுக்கு முக்தி தாருங்கள், எங்களுக்கு முக்தி தாருங்கள், எங்களுக்கு முக்தி தாருங்கள், எங்களுக்கு முக்தி தாருங்கள், எங்களுக்கு முக்தி தாருங்கள். நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண நாராயண. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, தங்கள் விருப்பப்படி நடக்கும் இந்த சராசரத்தில் ஆத்மாவாக அழியும் இந்த அப்பாவிகள் யார்? ஓம் மகா கணேசாய நம. தாரக் புத்திரர்களா? தாரகாக்ஷ், கமலாக்ஷ், விதுன் மாலியினுடைய ஆத்மாக்களா இவை? கேட்டவர்களுக்கு கேட்டதை கொடுக்கும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, தேவாதி தேவனால் தீ வைத்து தண்டிக்கப்பட்ட இந்த 3 தாரக புத்திரர்களும் திரிபுரத்தோடு பஸ்மமானார்கள். பிறகும் அவர்களுக்கு முக்தி கிடைக்கவில்லையா? நாராயண நாராயண, அவர்களை இந்த நிலையிலா நான் பார்க்க வேண்டும் பகவானே? மூலப்பொருளே, இவர்களுக்கு கருணை செய். தயவு செய்யுங்கள் மகா கணேசா, வெளியே வாருங்கள். நாராயண நாராயண, காட்சி தாருங்கள் ஸ்ரீ மகா கணேசா, காட்சி தாருங்கள். தேவரிஷி, தாங்களும் பரம ஞானி. விதியின் வினை பயன்களை தாங்கள் நன்கு அறிவீர்களே. வணங்குகிறேன் கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா. தங்களுக்கே தெரியுமே தேவரிஷி, தாரக் புத்திரர்கள் முக்தி அடைய வேண்டும் என்றால், அலையும் அவர்கள் ஆத்மாவிற்கு சாந்தி கிடைக்க வேண்டும் என்றால், இதற்கு முன் இருந்த ஜென்மங்களில் அவர்கள் செய்த கர்மத்தின்படி புது சரீரம் கிடைக்க வேண்டும். நாராயண நாராயண, தாங்களுக்கு மிகவும் கருணையாயிற்றே கௌரி புத்ரா ஸ்ரீ கணேசா. அவர்களுக்கென்று ஒரு சரீரம் கொடுத்து அவர்கள் ஆத்மாவிற்கு முக்தி கொடுங்கள். நாராயண நாராயண, தாங்கள் என் வேண்டுதலை கேட்டும் ஏன் இந்த மௌனம் மங்களமூர்த்தி? தாரக் புத்திரர்களின் ஆத்மா இப்படிதான் அலைய வேண்டும் என்று இருக்கிறதா என்ன? தேவரிஷி, அவர்கள் துக்கமும் கவலையும் தங்கள் கண்ணில் பட்டுவிட்டது அல்லவா? பிறகு என்ன கவலை, விடுங்கள். மங்களமூர்த்தி, தாரக் புத்திரர்களின் அலையும் ஆத்மாவிற்கு முக்தி கிடைக்கும் நேரம் வந்துவிட்டதா? தேவரிஷி, தங்களின் குரல் கேட்டுத்தான் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணப்படி நான் இங்கு வந்திருக்கிறேன். அவர்களின் முக்திக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடித்தே ஆக வேண்டும். நாராயண நாராயண பிரபு, அவர்கள் முக்திக்கு என்ன மார்க்கம் இருக்கின்றது? அந்த 3 மறைந்த ஆத்மாக்களுக்கும் நல்ல ராட்சசி சரீரமாக பார்த்து பக்தியின் மார்க்கத்தில் அவர்களை மூழ்க செய்ய வேண்டும். ஒரு ராட்சச சரீரமா? 3 ஆத்மாவிற்கா? நாராயண நாராயண, இது எப்படி நடக்கும் மங்களமூர்த்தி? மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசருக்கு இதெல்லாம் ஒரு விஷயமா தேவரிஷி? கணபதி, அந்த 3 ஆத்மாக்களும் ஒரே சரீரத்தில் சென்றால் அந்த சரீரம் எத்தனை பலம் வாய்ந்ததாக இருக்கும்? அந்த பலம் வாய்ந்த குழந்தையை மகனாக பெறப்போகும் தாய் எந்த அளவிற்கு பலம் வாய்ந்தவளாக இருக்க வேண்டும்? தேவரிஷி, இந்த புத்திரன் தாய் இல்லாமலே பிறப்பெடுக்க போகிறான். மங்களமூர்த்தி, தாங்கள் என்னை பரிகாசம் செய்ய வேண்டாம். தாய் இல்லாமல் ஒரு மகன் எப்படி இந்த உலகத்தில் பிறக்க முடியும்? அப்படித்தான். எப்படி பரமபிரதா பிரம்மாவிடமிருந்து தாங்கள் ஜென்மம் எடுத்து வந்தீர்கள்? தேவரிஷி, 3 ஆத்மாவை ஒரு சரீரத்தில் ஜென்மம் எடுக்கும் சக்தி இந்த சராசரத்தில் எந்த தாயாலும் முடியாதது. அதனால் அவர்கள் 3 ஜென்மமும் ஒரு ராட்சசி சரீரத்தில் இருந்து வர வேண்டும் என்று மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசர் எண்ணியுள்ளார். நாராயண நாராயண. தேவரிஷி, எப்பொழுது உங்களுக்கு 3 ஆத்மாக்களும் திரிபுரத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரிந்ததோ அப்பொழுதே உங்களுக்கு நான் செய்ய போகும் காரியமும் தெரிந்திருக்கும். நான் தங்களுடைய ஆணைக்கு என்றும் கட்டுப்பட்டவன் தான் மங்களமூர்த்தி. கூறுங்கள், நான் என்ன உதவ வேண்டும்? தேவரிஷி, தாங்கள் கணேச பக்தர் பாலகன் பண்டாலை பற்றி தெரிந்திருப்பீர்கள். அவனை பற்றிய செய்திகளை தாங்கள் தானே என்னிடம் கூறினீர்கள். கணேச பக்தன் பன்லாலின் பக்தியை பார்த்து நான் எந்த அளவிற்கு ஆனந்தப்பட்டேன் என்றால், தங்களின் அந்த கதையை பற்றியெல்லாம் எனக்கு தெரியும் தேவரிஷி. தான் செய்த தவறுக்காக பன்லாலின் தந்தை கல்யாண்
தன் சவுக்கால் தன்னை தானே அடித்துக் கொண்டார். அதற்கு காரணம் தான் என்று பன்லால் நினைத்துக் கொண்டான். தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக் கொண்டாரா? நாராயண நாராயண. தேவரிஷி, கல்யாண் செய்த பாவங்களுக்கான தண்டனை தான் அந்த சவுக்கடி. அந்த அளவிற்கு பாவங்களை அந்த கல்யாண் செய்திருக்கிறார். நான் என்ன செய்ய வேண்டும் கௌரி புத்ரா? ஆணையிடுங்கள். தேவரிஷி, தாங்கள் கல்யாணிடம் சென்று அவர் மனதில் இருந்து கணேசன் மற்றும் பன்லாலின் மீது இருக்கும் எதிரி மனோபாவத்தை நீக்க வேண்டும். ஸ்ரீ கணேசரை எதிரியாக நினைப்பதா? ஆம் தேவரிஷி, கல்யாணின் மனதில் என்னை பற்றி எதிரி என்ற எண்ணம் தான் இருக்கிறது. அவ்வளவு தவறு செய்தும் அவர் மகனுக்காக அவரை தண்டிக்காமல் இருக்கிறேன். இதற்கு மேலும் நான் அப்படியே விடுவது சரியல்ல. ஆனால் முன்பு செய்த பாவங்களுக்கு நான் தண்டனை தந்து விட்டேன். நாராயண நாராயண. அப்படி என்றால் நான் கல்யாணின் மனதை மாற்றி அவனை வருத்தப்பட செய்து அவனை ஸ்ரீ மகாகணேசரின் பக்தனாக மாற்ற வேண்டும். அப்பொழுது ஸ்ரீ மகாகணேசரின் அவதாரமான கௌரி புத்திரர் ஸ்ரீ கணேசரின் அருளை பெற்று கணேச பக்தனாக இருக்கும் தன் மகனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூலப்பொருள் ஸ்ரீ மகாகணேசரின் எண்ணப்படி தங்களுடைய யோகம் ஒருபோதும் பொய்த்ததில்லை தேவரிஷி. இப்போதும் தாங்கள் கூறுவது சரியான காரணம்தான். சீக்கிரம் இந்த காரியத்தை செய்து முடியுங்கள். அப்படியாகட்டும் மங்களமூர்த்தி. தாங்கள் அனுமதி தந்தால். தாங்கள் கோபப்படவில்லை என்றால் தங்களிடம் ஒரு கேள்வியை ஒரு கேள்வி கேட்க நான் தங்களுக்கு அனுமதி தருகிறேன் தேவரிஷி. கேளுங்கள். நாராயண நாராயண பிரபு. ஒருவேளை அந்த திரிபுராசுரர்கள் பிழைத்துக் கொண்டு வந்துவிட்டால்? ஒருபோதும் இல்லை தேவரிஷி. என்னுடைய வாக்கு நிலையானது. தாங்கள் என் மீது நம்பிக்கை வையுங்கள். தங்களை தவிர வேறு யாரை நம்புவது மங்கள்மூர்த்தி? நான் செல்கிறேன் கல்யாணிற்கு நல்லதை செய்வதற்கு. ஓம் மகா கணேசாய நம. நான் என்ன செய்வேன்? நான் பெத்த பையனே அவங்க அப்பாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்திட்டானே. இது தெரிஞ்சிருந்தா தவம் இருந்து பெத்திருக்க மாட்டேனே. கடவுள் எதிரிக்கு கூட இப்படி ஒரு குழந்தைய கொடுக்க கூடாது. இப்படி பண்ணிட்டானே அந்த பன்லால். வலிய தாங்க முடியல. அந்த பையன் பேரை சொல்லாத. அவன் பேரை கேட்டாலே எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. வலி இன்னும் அதிகமாகுது. கணேச மகாராஜா, என் பிரார்த்தனையை கேட்டு நீங்க சரின்னு சொன்னீங்க. எனக்கு தரிசனம் கொடுத்த நீங்க என்ன சந்தோஷப்படவே வைக்கலையே. எங்க அப்பாவை சரி பண்ண கணபதி. அவருக்கு பாவத்தெல்லாம் போக வச்சுடு. அவர் வேதனைப்படுறதை என்னால் பார்க்க முடியல. அவர் மேலே கருணை காட்டு கணேஷ் மகாராஜா. அவர் மேலே கருணை காட்டு. அவர் மேலே கருணை காட்டு. ஓம் மகா கணேசாய நம. ஹர ஹர மகாதேவா. பிச்சை போடுங்க தாயே, பிச்சை போடுங்க தாயே. சாமி பசின்னு வந்திருக்கேன். பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு போட்டு உங்க துக்கத்தெல்லாம் தீர்த்துக்கோங்க. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. தாயே, தேடி வந்தவங்களுக்கு சாப்பாடை போட்டு உங்க துக்கத்தை தீர்த்துக்கோங்க. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. மன்னிச்சிருங்க சாமியார் ஐயா, இன்னைக்கு என்னால உங்களுக்கு எதுவும் கொடுக்க முடியாது. ஹர ஹர மகாதேவா. ஏமா அப்படி? உங்க வீட்டை தேடி வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலனா உங்களோட துக்கமோ தீர்ந்து போகாது. அது மட்டும் இல்லாம புண்ணியமோ வந்து சேராது. எப்பவும் கொடுக்கறது வழக்கம்தான். ஆனா இன்னைக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. அதுவும் நான் இன்னைக்கு சமையல் பண்ணல. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. எதுவுமே சமைக்காததுக்கு காரணம் என்னம்மா? சாமியாரையா, என் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை. அவர் வலியில புலம்பிக்கிட்டு இருக்காரு. அவர் வலியில துடிக்கிறப்போ நான் எப்படி சமைக்கிறது? சமைக்கணும்ன்ற எண்ணமே எனக்கு வரல. சாமியாரையா, நீங்க என் வீட்டுக்கார குணப்படுத்துவீங்களா?
ஹர ஹர மகாதேவா. அம்மாடி, இந்த தண்டம் சாமியார் கிட்ட நீங்க எதையுமே மறைக்க முடியாது. உங்க கணவர் ஸ்ரீ மகா கணேசரை அவமானப்படுத்தி இருக்காரு. அவரு சவுக்கு எடுத்து தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க சொன்னது பிரம்ம வாக்கு மாதிரி உண்மையான வார்த்தை. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு சாமியார் ஐயா. உங்ககிட்ட நான் எதையும் மறைக்கல. தயவு செஞ்சு என் கூட வந்து எங்க வீட்டுக்கார கொஞ்சம் பாருங்க. ஹர ஹர மகாதேவா. வாங்க சாமியார் ஐயா, உள்ள வாங்க. வேண்டாமா, வேண்டாம். எவன் ஒருத்த மகா கணேசரை அவமானப்படுத்துறானோ அவன் வீட்டு வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேன். இந்த வீட்டு வாசப்படிக்குள்ள நுழையவே கூடாது. நான் இங்க பச்சை தண்ணி கூட குடிக்க கூடாது. இல்ல இல்ல இல்ல, வேண்டாமா, வேண்டாம். என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. என்னால கண்டிப்பா உள்ள வர முடியாது. நீங்க சாமியாரு, கடவுள் மாதிரி. நீங்க என் புருஷனுக்கு என்னன்னு பார்த்தே ஆகணும். நீங்க இப்ப உள்ள வந்து எங்க வீட்டுக்கார பார்க்கல, நான் இங்கேயே இந்த நிமிஷமே தற்கொலை பண்ணிட்டு என் உயிரை விட்டுடுவேன். ஹர ஹர மகாதேவா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. நான் சொல்றத நீங்க ஏமா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்க எல்லாமே தெரிஞ்சவரு. உங்ககிட்ட எதையும் மறைக்க முடியாது. உங்களால எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். உள்ள வாங்க சாமியார் ஐயா. தப்பு பண்ணிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. எங்க இருக்க, சீக்கிரம் வா. வலி, உயிர் போகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு, சீக்கிரம் வா. இங்க பாருங்கம்மா, ஒருவேளை உங்க வீட்டுக்காரரு ஸ்ரீ கணேசரை கும்பிட்டு அவரோட அருள் இவருக்கு கிடைச்சா அப்ப அவரோட துன்பம் தீர்றதுக்கு வழி இருக்கு. எங்க வீட்டுக்கார சாமிய கும்பிட சொல்லி நீங்க தான் எடுத்து சொல்லணும் சாமியார் ஐயா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. உள்ள வாங்க. நான் உங்க கணவருக்கு ஸ்ரீ மகா கணேசருடைய பக்திய உபதேசம் பண்றதுக்காக இப்ப வீட்டுக்குள்ள வர்றதுல தப்பில்ல. உள்ள வாங்க சாமியார் ஐயா. ஹர ஹர மகாதேவா. எங்கடி போய் தொலைஞ்ச? வாங்க, உள்ள வாங்க. ஹர ஹர மகாதேவா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. ஹர ஹர மகாதேவா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. நீங்க ரொம்ப சாமர்த்தியசாலி சாமியார் ஐயா. ஹர ஹர மகாதேவா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. சாமர்த்தியக்கார நான் இல்லம்மா, எனக்கு சாமர்த்தியத்தை கொடுத்தது ஹர ஹர மகாதேவர் எம்பெருமான், மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரும் தான். யார் அவரை வணங்குறாங்களோ அவங்களுக்கு எப்பவுமே எந்த கஷ்டமும் ஏற்படாது. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. சாமியாரையா, நீங்க கையில வச்சிருக்கிற கொம்ப முதுகுல இருந்து எடுத்தா வலி அதிகமாகுது. எனக்கு இந்த வலியில இருந்து விடுதலை கொடுங்க, அது போதும். பண்லால் சொன்னான்னு என்ன ஸ்ரீ கணேஷ் தண்டிச்சிட்டாரு சாமியாரையா. ஹர ஹர மகாதேவா. முட்டாளே கல்யாண், இவ்வளவு அவஸ்தைய நீ அனுபவிச்சதுக்கு அப்புறமாவும் உன் வாயில இருந்து நல்ல வார்த்தை வருதா பாத்தியா? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க மாட்டியா? உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க. இந்த அடி இதோட போச்சே, உன் உயிரை எடுக்காம போச்சேன்னு நீ சந்தோஷப்படு. சாமியார் ஐயா, உண்மை என்னன்னு தெரியாம தப்பு பண்ண போய் தான் இவ்வளவு பெரிய துன்பத்துக்கு ஆளாயிட்டோம். நாங்க தெரியாம செஞ்சதை மன்னிச்சிருங்க. என் புருஷனை குணப்படுத்துங்க. எங்களுக்கு கருணை காட்டுங்க சாமியார் ஐயா. உன் புருஷனோட உடம்பு சரியாகணும்னா அவன் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணணும். செய்வியா? நீ பெத்திருக்கியே புண்ணியம் செஞ்ச பையன் பன்லால், அவன மாதிரியே உண்மையான மனசோட ஆராதனை செய்யணும். அப்பதான் இந்த கஷ்டத்துல இருந்து விடுதலை கிடைக்கும். ஹர ஹர மகாதேவா. ஜெய் ஜெய் ஸ்ரீ மகா கணேசா. 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 ஓம் கணேசாய நம. ஓம் கௌரி புத்ராய நம. ஓம் பிரதம பூஜ்யாய நம. ஓம் கணேசாய நம. ஓம்
பிரதம பூஜ்யாய நம. ஓம் கௌரி புத்ராய நம. ஓம் பிரதம பூஜ்யாய நம. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை வணங்குவதை விட்டுவிட்டு கிரக சம்பந்த் என்னை ஏன் வணங்குகிறார்? ஓம் கணேசாய நம. ஓம் பிரதம பூஜ்யாய நம. ஓம் கணேசாய நம. முகுந்தனின் மகனே கிரக சம்பந்தா, கண்களை திறவுங்கள். ஓம் பிரதம பூஜ்யாய நம. கண்களை திறவுங்கள் கிரக சம்பந்தா. தங்கள் ஆராதனையை நிறுத்துங்கள். கூறுங்கள், என்னை நோக்கி ஏன் ஆராதனை செய்கிறீர்கள்? கௌரி புத்ரா, மங்களமூர்த்தி ஸ்ரீ கணேசா, இந்த பாவியின் குரல் கேட்டு காட்சி தந்து தயை புரிந்து விட்டீர்கள். எனக்கு இருக்கும் பயங்கர சாபத்தை போக்குங்கள் கணபதி. எனக்கு தெரியும் முகுந்தரின் மகன் கிரக சம்பந்தா. உங்களுடைய தாய் உங்களை பயங்கரமான வீரம் நிறைந்த ராட்சசனுக்கு தந்தையாகும்படி சாபம் தந்தார். ஆம் குறை தீர்ப்பவனே, ஆம். மாதா எனக்கு அளித்த சாபத்திலிருந்து முக்தி பெறுவதற்காகத்தான் இப்பொழுது உங்களை நோக்கி நான் தவம் இருக்கிறேன். எனக்கு இந்த சாபத்திலிருந்து முக்தி தாருங்கள். முதலில் ஒன்றை கூறுங்கள் கிரக சம்பந்தா. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை நோக்கி ஆராதனை செய்யாமல் தாங்கள் எதற்காக என்னை நோக்கி ஆராதனை செய்தீர்கள்? கௌரி புத்ரா, தங்கள் கருணையை பற்றி நான் என்ன, இந்த சராசரத்தில் அன்பையும் பக்தியையும் விரும்புபவர்கள் அனைவரும் அறிவார்கள். தேவரிஷி நாரதர் தான் உங்களை நோக்கி ஆராதிக்கும்படி எனக்கு அறிவுரை கூறி ஆசி தந்தார். தேவரிஷியா? தங்களிடம் வேறு ஏதாவது கூறினாரா? தங்களிடம் ஏன் மறைக்க வேண்டும் ஸ்ரீ கணேசா? தாயின் சாபத்தில் வருத்தமடைந்த நான் தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோடு இருந்தேன். அப்பொழுது தேவரிஷி நாரதர் என்னிடம் வந்து கூறினார், பக்தர்கள் குரலை கேட்டு நீங்கள் சீக்கிரம் வந்துவிடுவீர்கள் என்றார். என் தாயின் சாபத்திலிருந்து தாங்கள் தான் முக்தி தர வேண்டும். கிரக சம்பந்தா, இந்த சராசரத்தில் எந்த சாபத்திற்கும் விமோச்சனம் இருக்கிறது. ஆனால் தாயின் சாபத்திற்கு எந்த விமோச்சனமும் இல்லை. ஜென்மம் அளிக்கும் தாயின் ஸ்தானத்தை மகாதேவனால் கூட எட்ட முடியாது. உங்கள் தாயின் சாபத்திலிருந்து என்னால் முக்தி தர முடியாது. அப்படி கூறாதீர்கள் ஸ்ரீ கணேசா. ஒரு ராட்சச ஜென்மத்தை வைத்துக்கொண்டு நான் சராசரத்தில் இருக்க விரும்பவில்லை கணேசா. என் மீது கருணை காட்டுங்கள் கௌரி புத்ரா. என்னை காப்பாற்றுங்கள் கௌரி நந்தா. தானாக எதையும் சிந்தித்து தவறு செய்கிறீர்கள் கிரக சம்பந்தா. மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரின் எண்ணத்தில் இயங்கும் இந்த சராசரத்தில் ஒவ்வொரு ஜீவனும் அவரின் மூலம் வெளிப்படுவதுதான். அவர் அறியாமல் எதுவுமே நடக்காது. தன்னைத்தானே குற்றவாளியாக எண்ணாமல் ஸ்ரீ மகா கணேசரை எண்ணி வேண்டுவதை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் அறியாமல் தவறு செய்து விட்டேன் ஸ்ரீ கணேசா. என்னை மன்னித்து விடுங்கள். என்னை மன்னித்து விடுங்கள் வினை தீர்ப்பவனே. என்னிடம் மன்னிப்பு கேட்பதை விட தாங்கள் தாயிடம் மன்னிப்பு கேட்பது நல்லது. ஆம், தாங்கள் கூறுவது உண்மைதான் ஸ்ரீ கணேசா. என் தவறுக்கு சாபமளித்த என் தாய்தான் இதற்கு உசிதம். தாங்கள் இப்படியே அடிக்கடி தவறு செய்கிறீர்கள் கிரக சம்பந்தா. அதனால் தான் தண்டனை காலாகிறீர்கள். இனியாவது எச்சரிக்கையோடு என் பேச்சை கேளுங்கள். நீங்கள் ஒரு சக்தி வாய்ந்த ராட்சசனை ஜென்மம் தந்தே ஆக வேண்டும். அந்த ஜென்மத்திற்கு பிறகு நீங்கள் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசரை ஆராதித்தால் அந்த சாபத்தின் சங்கடத்தில் இருந்து முக்தி பெற முடியும். குறை தீர்க்கும் கடவுளே, இப்படி ஒரு ராட்சசனோடு நான் எப்படி இருக்க முடியும்? ஒரு உடலிற்குள் இரு உயிர்களை வைத்து எப்படி வாழ முடியும்? அப்படி நான் இருந்தால் விதியின் வினைப்படி அது தவறல்லவா? புத்திரனுக்காக தாய் சங்கடப்படுவது விதியின் வினைதான். உங்களுடைய தாய் உங்களுக்கு தானே சாபம் தந்தார்கள். அதன் வினையை அனுபவிப்பது விதியின் வினை பயனின்படி உங்கள் கடமையாகும். தாயின் சாபத்தை ஒரு மகனாக இருந்து அனுபவிப்பது விதி என்று எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படியே ஆகட்டும் ஸ்ரீ கணேசா. இருந்தும் கவலைப்பட வேண்டாம் கிரக சம்பந்தா. ராட்சச தந்தையாக மாறுவதில் உங்களுக்கு எந்த துன்பமும் இருக்க போவதில்லை. அப்படியே ஆகட்டும் குறை தீர்க்கும் கடவுளே. தங்கள் ஆணையின்படியே நான் நடக்கிறேன். ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் கிரக சம்பந்தா. தங்கள் ராட்சச புத்திரன் ராட்சச சுபாவத்தை கண்டு வியந்து விடாதீர்கள்.
உங்கள் மனதை பக்தியிலும் ஆராதனையிலும் ஈடுபடுத்துங்கள். உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும். ஓம் கணேசாய நம. வேண்டியவருக்கு வேண்டிய வரத்தை தரும் மூலப்பொருள் ஸ்ரீ மகா கணேசா, அலையும் இந்த தாரக புத்திரர்களுக்கு, தவிக்கும் அவர்களின் ஆத்மாவிற்கு முக்தி அளிக்க செய்யுங்கள். எனக்கு ஒரு வழியை கூறுங்கள் பரமதேவா. என் அவதாரமான கௌரி புத்ரா ஸ்ரீ கணேஷா, எந்த காரியம் முடிய வேண்டும் என்று நீ என்னிடம் பிரார்த்தனை செய்தாயோ அந்த காரியத்தை நீயே முடித்து வைக்க வேண்டும். இந்த சராசரத்தில் எனக்கு சமமான இடத்தை தந்திருக்கிறேன். உன் விருப்பப்படி அவர்களுக்கு முக்தி கொடு கௌரி புத்ரா. அப்படியே ஆகட்டும் மூலப்பொருளே. யார் நீங்கள்? எங்கள் குறையை தீர்த்த நீங்கள் யார்? எங்களுக்கு அமைதி தந்ததற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. எங்கள் அலையும் ஆத்மாவிற்கு அமைதி தந்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு எங்களது வாழ்த்துக்கள். ஓம் கணபதியாய நம. ஓம் கௌரி புத்ராய நம. ஓம் கணேசாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணேசாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணேசாய நம. ஓம் கணேசாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணேசாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணேசாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணேசாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணேசாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணேசாய நம. ஓம் கணபதியாய நம. கணபதியாய நம. ஓம் கணேசாய நம. நான் யார்? நீ யார்? நான் உன் ஜென்ம தந்தை ரிஷிகிரக சம்மத். நீ எனது ஜென்ம தந்தையா? ஆம், நீ எனது மகன் திரிபுராசுரன். திரிபுராசுரனா? திரிபுராசுரன் திரிபுராசுரன் அப்படி என்றால் 3 உலகத்தின் சாமி. உன்னுடைய பெயரின் பொருள் இதுதான் திரிபுராசுரா? வெறும் பெயர் இருந்தால் மட்டும் நான் சந்தோஷப்பட்டு விட மாட்டேன். நான் 3 உலகத்தின் சாமியாக வேண்டும். என்னுடைய அசைக்க முடியாத ராட்சச சக்தியை வைத்து அனைவரையும் என் காலடியில் விழச் செய்வேன். நீ எனது மகன் மட்டும்தான் திரிபுராசுரா? நான் வணங்கும் கௌரிபுத்திரனின் ஆணையின்படி நான் உனது பெயரை திரிபுராசுரன் என்று வைத்தேன். அந்த பெயரை வைத்துக்கொண்டு 3 உலகையும் சொந்தம் கொண்டாட நினைப்பதை நான் விரும்பவில்லை. எப்பொழுது நீ இப்படி சாதுவை போல் பேசுகிறாயோ, நீ என் தந்தையாக இருக்க தகுதியற்றவன். கூறு, என் கேள்விக்கு பதில் கூறுவது யார்? ஏன் இந்த மௌனம்? என் கேள்விக்கான பதிலை
நீ ஆராதிக்கும் ஸ்ரீ கணேசர் சொல்லுவாரா? ஸ்ரீ கணேசர் அனைத்து கேள்விக்கும் பதில் கூறுவார். அனைத்து ரகசியமும் அறிந்தவர். அவரால் உன் அனைத்து கேள்விக்கும் பதில் கூற முடியும் மைந்தனே. அப்படியா? ஸ்ரீ கணேசா, ஸ்ரீ கணேசா, எங்கே இருக்கிறாய் நீ? எங்கே இருந்தாலும் சரி, உடனே வந்துவிடு. என் கேள்விக்கு பதில் கூறு. இப்படி முட்டாள்தனமாக பேசாதே மகனே. ஸ்ரீ கணேசர் அப்படி அழைத்தால் வரமாட்டார். இப்படி அழைத்தால் வரமாட்டார் என்றால் வேறு எப்படி அழைத்தார் வருவார் ஸ்ரீ கணேஷ்? அவரது தரிசனம் கிடைக்க வேண்டும் என்றால் அவரை நோக்கி தவம் இருக்க வேண்டும். அவரது மனம் மகிழ்ச்சியுற்றால் 3 உலகம் என்ன, அனைத்து லோகத்திற்குமே உன்னை அதிபதியாக்கி விடுவார். தேவர்களுக்கெல்லாம் தேவர், பரந்தேவர். குறை தீர்க்கும் ஸ்ரீ கணேசர் மனம் மகிழ்ந்தால் 1 நிமிடத்தில் உன்னை மலையளவுக்கு உயர்த்தி விடுவார். ஆராதனையும் தவமும் செய்ய என்ன செய்ய வேண்டும்? அவரை ஆராதிக்க வேண்டியிருந்தால் உன்னை முழுமையாக அர்ப்பணித்து அந்த மங்களமூர்த்தியின் உருவத்தை உன் இதயத்தில் அமர்த்திக் கொண்டு அவரது அனைத்து பெயர்களையும் கூறி அவரை நோக்கி தவம் புரிந்தால் நிச்சயம் அவர் காட்சி தருவார், கருணையும் தருவார். மூர்க்கத்தனமாக சிரிப்பதன் காரணம் என்ன? நீ மூர்க்கத்தனமாக பேசும் பொழுது நான் அட்டகாசமாகத்தானே சிரிக்க வேண்டும். மூர்க்கத்தனம் என்றாலே அதுதானே. நான் இந்த ஆராதனை செய்து பார்க்கிறேன். அந்த மங்களமூர்த்தி என் இதயத்தில் எப்படி நான் வைக்க முடியும்? அந்த விஷயத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே. அவர் சரணங்களில் எப்படி என்னை சமர்ப்பிக்க முடியும்? அவரின் ஒரு பெயர் தானே எனக்கு தெரியும். அவர் அநேக பெயரை எப்படி நான் உச்சரிப்பது? இது மூர்க்கத்தனமான பேச்சு இல்லாமல் வேற என்ன? மூர்க்கத்தனமாக பேசுவது நான் அல்ல, நீதான் அப்படி பேசுகிறாய். உனக்கு பக்தியின் சக்தியை பற்றி எதுவுமே தெரியவில்லை. பக்திக்கு எப்படி சக்தி இருக்க முடியும்? பக்திக்கு எவ்வளவோ சக்தி இருக்கிறது. அந்த சக்தியை வைத்து எப்படிப்பட்ட மனிதரையும் எப்படி வேண்டுமானாலும் ஆக்கலாம். அழகாக பேசலாம், அருமையாக கேட்கலாம். ஒரு நாட்டின் மகாராஜாவைப் போல எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். திரிபுராசுரா, மனதில் சங்கல்பம் செய்து கொண்டு ஸ்ரீ கணேசரை ஆராதனை செய்தால் இது மட்டுமென்ன, அனைத்துமே உனக்கு தாராளமாக கிடைக்கும். அனைத்துமா? 3 உலகமே எனக்கு கிடைக்குமா? ஆம் மகனே, 3 உலகமும் அவரை பொறுத்தவரை சாதாரணம்தான். நீ இந்த 3 உலகத்துக்கும் சுவாமியாக விரும்பினால் என்னோடு அமர், ஸ்ரீ கணேசரை ஆராதனை செய். அவசியம் செய்கிறேன் தந்தையே, அவசியம் செய்கிறேன். ஓம் கணபதியாய நம. ஓம் கணபதியாய நம. ஓம் கணபதியாய நம.